இந்த சிலையை வச்சு ஒரு ஆவிக்குரிய பாடம் பாருங்களேன். ஆரம்பத்தில் தங்கம், அப்படித்தானே? நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாட்களில் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் எப்படி இருந்துச்சு? அப்படியே தங்கம் மாதிரி தகதகதகன்னு சொல்லிச்சிச்சு. ஒரே ஜெபந்தான், பாட்டு பாடம் தான், உபவாசம் தான், அப்படித்தானே? ஆரம்பத்தில் அப்படியே ஜொலிச்சோம். போக போய் என்ன ஆயிடுச்சு? கடைசியில் பூரா மண்ணா போச்சு, அப்படித்தானே? சத்தியத்துக்கு வந்தப்போ எப்படா ஓய்வு நாள் வரும்னு இருந்திருப்போம். அப்புறம் வந்து கொஞ்சம் வருஷம் ஆனதுக்கப்புறம் ஏன்டா ஓய்வு நாள் வருது சொல்ல மாட்டோம் ஒரு வேலை, ஆனால் செயலில் காட்டுவோம். செயலில் காட்டுவோம்ல. ஓய்வு நாள் படம் படிக்கிறது கிடையாது, லேட்டாக வர்றது. ஒரு வசனம் இருக்குது, ரொம்ப அழகான வசனம், புலம்பல் 4:2. ஐயோ தங்கத்து கொப்பான வெளியேற பெற்ற சீயோன் குமாரர். நம்ம எல்லாரும் குயவனுடைய கைவேலையான மண்பாண்டங்களாய் எண்ணப்படுகிறார்களே. மண்பாண்டம் தான், ஆனால் விசுவாசம் தானே பைபிளில் தங்கம்னு போட்டிருக்கு. தங்கம் மாதிரி இருக்க வேண்டாமா விசுவாசம்? மண்ணு மாதிரி போச்சு. அப்படி இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம்.